பதினெட்டு ஆட்சி தான் வரும். தொடர்ந்து இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க, புது வரலாற்றை படைக்க புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். தமிழுக்கு மீண்டும் பாஜக அரசால ஆபத்து வந்திருக்கு. அந்த பாஜகவையும் அவங்க தூக்கு சுமக்கிற அடிமை அதிமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். நம்முடைய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா அது சாதனை திட்டமா தான் இருக்கும். நம்மளோட சாதனைகள் தான் இந்தியாவுக்கே பெஞ்ச் மார்க்காக இருக்கு. கிரிக்கெட்ல பல பிளேயர்ஸ் பல ரெக்கார்டுகளை வச்சிருப்பாங்க. ஆனா சச்சின் டெண்டுல்கரை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். அரசியல் அப்படிப்பட்ட முறியடிக்க முடியாத எல்லா ரெக்கார்டும் நம்ம திமுக தான் செஞ்சிருக்கு என்பதை பெருமையோடு சொல்றேன். இனியும் தொடர்ந்து நாம தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணவும் போறோம். நம்ம திட்டங்களை பார்த்து தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒன்றிய அரசு காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துறதுல திமுக தான் ஓஜி ஒரிஜினல். இந்த ஸ்டாலின் இருந்து என்னோட மக்களுக்கு இன்னும் ஏராளமான திட்டங்களை செய்யத்தான் போறேன். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. தமிழ்நாட்டை இன்றைக்கு இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் வளர்ச்சி பெற்ற மாநிலமா நம்ம திராவிட மாடல் உயர்த்தி இருக்கு. இந்த அடித்தளத்திலிருந்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியில புதிய உயரங்களுக்கான பயணத்தை தொடங்க போறோம். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சாதனைகளை சொல்றதற்கு எங்கிட்ட மிகப்பெரிய சாதனை பட்டியலே இருக்கு. ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கிட்ட என்ன இருக்கு? வாய் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் பர்சனல் அட்டாக் தாண்டி 10 வார்த்தை கூட அவரால் பேச முடியல. இந்தியாவிலேயே தொழில் உற்பத்தியிலும் தமிழ்நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னும் இப்படி நிறைய லிஸ்ட் போட முடியும். இதெல்லாம் யார் நாங்களா சொல்றோம்? ஒன்றிய அரசு ஆய்வறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு பாட்டு இருக்கு, 8 8 மனுஷன் புரிஞ்சுக்கோ, நீ எந்த 8 எப்ப இருக்க தெரிஞ்சுக்கோ. இதுவும் பாட்சா படத்துல சூப்பர் ஸ்டார் பாடின பாட்டு தான். அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில 8 8 நம்ம பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம வெற்றியும் இந்த முறை யாரும் எட்டாத உயரத்துக்கு போக போகுது.